வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாடு அமைச்சரவையில் அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம். அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் பொன்முடி வசம் ஒப்படைப்பு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை அமைச்சராக தொடர்வார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. திமுகவில் ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், மதுரை உள்பட பல மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம். ஈரோடு தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் முத்துசாமியும், ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளராக தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் நியமனம். பாஜக ஆட்சியில் நாட்டின் கூட்டாட்சி தத்துவம் ஆபத்தில் உள்ளது. அரசியல் பகைகளை தீர்த்து கொள்ள மத்திய அரசு அத்துமீறல்களுக்கு வெகுமதி அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம். தனது நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக முதலமைச்சர் பாதி உண்மைகளை மட்டும் தெரிவித்திருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மீதமுள்ள பணிகளையும் குறித்த காலத்தில் முடிக்க மெட்ரோ நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் விளக்கம். சென்னையில் முதலமைச்சர் செல்லும் பாதையில் வெடிகுண்டிருப்பதாக வந்த தகவலால் பெரும் பரபரப்பு. மிரட்டல் விடுத்த தென்காசியைச் சேர்ந்த நபரை காவல்துறை கைது செய்து தீவிர விசாரணை. அண்ணா அறிவாலயத்தின் ஒரு புல்லை கூட அண்ணாமலையால் புடுங்க முடியாது. அண்ணாமலை கூறிய கருத்துக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பதிலடி. தமிழ்நாட்டில் எல்லா நிலைகளிலும் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மாணவிகள் ஆசிரியர்களால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவது வெட்கக்கேடானது என்றும் ஆவேசம். அதிமுகவில் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்கிறார். திமுகவில் இணைவதாக வரும் செய்திகளில் உறுதி இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி விளக்கம். பாஜக அதிமுக சேர்ந்து வந்தாலும் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவினரே திமுகவுக்கு வாக்களித்திருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனை அவரது இல்லத்தில் சந்தித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விரைவில் தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சந்திப்பு. எந்த நிபந்தனையுமின்றி அதிமுகவில் இணைய விரும்புவதாக ஓபிஎஸ் பேட்டி. சசிகலா, டிடிவி தினகரனும் இதே நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் விளக்கம். ஆர்.பி. உதயகுமார் பேசுவதை காமெடியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எம்ஜிஆர், ஜெயலலிதா போல் இபிஎஸ் செயல்படுவதாக ஆர்.பி. உதயகுமார் பேசியது குறித்து டிடிவி தினகரன் விமர்சனம். சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரை ரத்து செய்ய கோரிய வழக்கு வருகிற 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடத்த மாமல்லபுரம் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் ஆய்வு. தமிழ்நாட்டிற்கு எது நல்லதோ அது நடக்கட்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பதில். விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு 12 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் டி மகேஷ்குமார் பணியிடை நீக்கம். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் டிஜிபி சங்கர் ஜிவால் நடவடிக்கை. ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் மீதான பாலியல் புகார் குறித்து பெண் டிஜிபி தலைமையிலான குழு விசாரணை. மகேஷ்குமாருக்கு உடந்தையாக இருந்த மாதவரம் காவல் ஆய்வாளர் சக்திவேல் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். தேவர் மகன், குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்களின் உரிமை தொடர்பான வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜராகி சாட்சியம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணி மீது கொடூர தாக்குதல். பயணியை இழுத்துச் சென்று தாக்கிய ஓட்டுநர், நடத்துனரின் வீடியோவால் பேரதிர்ச்சி. கோயில் சொத்துக்களை பாதுகாக்க ஊதியம் பெறும் அரசு அலுவலர்கள் முறையாக கடமையை செய்வதில்லை. திருச்செந்தூர் கோயிலுக்கு அறநிலையத்துறை செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. புதுக்கோட்டை திருமயம் அருகே மாவூரில் உள்ள குவாரியில் அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுப்பதாக புகார். செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான கல் குவாரியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆய்வு. சிவகாசியில் மனைவியை கொலை செய்துவிட்டு கட்டை பையுடன் தப்பி ஓடிய கணவர். நீதிமன்றத்தில் சரணடையச் சென்றபோது சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறை. வாணியம்பாடி அருகே ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் விபத்தில் சிக்கிய பள்ளி பேருந்து. நல்வாய்ப்பாக ஆசிரியர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிர் தப்பினர். காஞ்சிபுரம் அருகே மது போதையில் சிறுமி மீது பைக்கை மோதிய இளைஞர்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தப்பி ஓடிய இருவரை தேடும் காவல்துறை. மதுரை ஒத்தக்கடை அருகே செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை காவல்துறையிடம் ஒப்படைத்த பெண். வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை பிடித்த பெண்ணின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. சென்னையில் குப்பை எடுத்துச் செல்லும் 3 சக்கர பேட்டரி வாகனத்தை ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் இயக்குவது சட்டவிரோதம். பேட்டரி வாகனம் மோதி காயமடைந்த சிறுமிக்கு 1,78,000 ரூபாய் இழப்பீடு வழங்க இழப்பீட்டு தீர்ப்பாயம் ஆணை. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். புதிய வருமான வரி மசோதா அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அமல்படுத்த மத்திய அரசு திட்டம்.
பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவு. மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை மக்களவை ஒத்திவைப்பு. ஜெர்மனியின் மூனிச் நகரத்தில் பொதுமக்கள் மீது காரை ஏற்றி தாக்குதல். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்பட 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தகவல்.